குட் மார்னிங் பைனாப்பிள். இந்த ரீல்ஸோட காலையில எந்திரிச்சு உட்காந்து வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க சுரேந்திரனோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இந்த தமிழ் ரேங்க் பாட்காஸ்ட், ட்ரங்கன் மங்கி பாட்காஸ்ட். சாரி, அப்பப்ப அங்க இங்க திடீர்னு சவுண்டு வரும். இது டிசம்பர் மாசங்கிறனால இந்த ஊர்ல நிறைய பேர் மாலை போட்டிருக்கானுங்க போல. அதனால ராவா பாட்டு பாடுறானுங்க. ஐயோ ஐயோ. ஸோ இந்த வாரம் என்ன வாரம்? டிசம்பர் மாசம். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வாரம். அதே மறந்துடுச்சு. அப்புறம் சில பல நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள்லாம் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுல பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் திடீர்னு அப்பப்ப கண்ணாடில பாக்குறப்ப நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதனால ஒரு சின்ன சேஞ்ச் தான், பட் இட் இஸ் பீன் எஃபெக்டிவ் அப்படின்னு பர்சனலா ஃபீல் ஆகுது. என்னன்னா, சாப்பிட்றதே ஒரு 7 o'clock, இல்லை ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் 8 o'clock சாப்பிட்டுட்டு அப்படியே அதுக்கு அடுத்து எதுவும் சாப்பிடாம அதுக்கு மேல எதுவும் தேவைன்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க அந்த இது கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருக்கு. மூஞ்செல்லாம் கொஞ்சம் லைட்டா வத்திருச்சு. வயிறு அப்படியே தான் இருக்குது. ஆனா மூஞ்சு கொஞ்சம் வத்தி ஓகே, கொஞ்சம் லுக்கபிளா இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி டைம்களுக்கு நடுவுல இருக்கப்பதான், அது இல்லாம நம்ம ஊர்ல இல்லாம வெளியூர்ல வேற இருக்கோமா, அப்படிங்கிறப்பதான் ரேண்ட் பண்றதுக்குன்னே ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சாப்பாடு. ஆமாங்க, சாப்பாடு. அந்த ஒரு அது ரேண்ட் கூட இல்லைங்க, விட்ராவல் சிம்டம்ஸ் நினைக்கிறேன். நிறைய நேரத்துல சாப்பிட்றதெல்லாம். ஏன்னா முன்னாடி எல்லாம் இங்க வந்து ஒரு எத்தனை ஜூலை மாசம் வந்தோம்னா, ஜூலை மாசம் வந்து இதுல இருந்து அங்க இதுக்கு முன்னாடி இந்த எப்பயுமே அப்பப்போ ரேண்டமா. ஆனா ஜூலை மாசம் இருந்ததுல இருந்து அப்பப்போ எப்ப தோணுனாலும் ஏய், ஆர்டர் போடு. அதான் நான் சொன்னேன், என்னோட சேலரியோட ஒரு 10 to 20% ஸ்விக்கி, பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், ஜொமேட்டோ. ஸ்விக்கி ஜொமேட்டோங்கிற அந்த 2 கம்பெனிக்கு மட்டுமே பாதி பாதி சொத்தை எழுதி கொடுத்துருக்க மாதிரி. அதனாலதான் என்ன பண்ணேன், போன மாசம் ஒரு 15th மேல நினைக்கிறேன். கேட்க கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட், கிங்கிட் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபுட் ஆப்னு இருந்த ஃபுட்டு அமேசான், பிளிப்கார்ட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதாண்டி மத்த எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தா தானடா நீ போவ அப்படின்ட்டு. அது இல்லாம நைட்டு வேற திடீர்னு ஏதாவது தோணுச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணுமே அப்படிங்கிற எவ்வளவு சோம்பேறி ஆயிட்டேன் நான். ஐயோ, கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணணும், நம்பர் போடணும், ஓடிபி போடணுமே. அதுக்கு இது வேணாம், எதுக்கு கஷ்டப்பட்டுட்டுன்னு விட்டாச்சு. சரி அப்படின்ட்டு விட்டதுல இட்ஸ் பீன் குவைட் எஃபெக்டிவ். நல்லா தான் இருக்கு. சரி, டாபிக் விட்டு டைவர்ட். சாப்பாடு. ஒரு இங்க இந்த ஊருக்கு வந்து நான் மிஸ் பண்றது நம்மளோட என்னென்னமோ சாப்பாடு. இந்த ஹைதராபாத்ல பிரியாணி அது இது என்னென்னமோ இருக்கு. எதுனாலும் கிடைக்குது. ஆனா கிடைக்காத ஒரு விஷயம், அதாவது எஃபெக்டிவா கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊரோட மீல்ஸ். வெஜ்ஜும் சரி, நான்வெஜ்ஜும் சரி, எதுனாலுமே எந்த மீல்ஸுமே இங்க கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் சொல்லி புலம்பலாமே அப்படின்ட்டு. என்னதான் நம்ம 1000 சாப்பாடு 1000 இது என்ன இருந்தாலுமே கடைசியா நமக்கான ஒரு அந்த ஹோல்சம், அந்த ஆர்காஸ்மிக் ஃபீலிங் கொடுக்கறது வந்து ஒரு மீல். அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு பெங்களூரு, கேரளா, ஆந்திரா கூட. நான் 5 ஸ்டேட்டுமே நான் போயிருக்கேன். 5 ஸ்டேட் போனதுல கேரளாலையுமே அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மீல்ஸ் அவங்க செத்தையா அது சாப்பிட்டாதான் அவங்களுக்கு இதா இருக்கும். நமக்கு நம்ம மீல்ஸ் நம்ம சொல்லி கர்நாடகாலயும் அதேதான். கர்நாடகா போனப்பயுமே அவங்க மீல்ஸ் கொஞ்சம் லைட்டா தாலி மாதிரி இருக்கும். மீல்ஸ் ஆந்திராவும் கிட்டத்தட்ட நம்ம வைப்ல இருக்க மீல்ஸ் தான் அவங்களுக்கு. ஹைதராபாத்ல ஆனா மீல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இவங்கள்ட்ட இல்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே முக்காசி ஒண்ணு பிரியாணி இல்ல இந்த வெரைட்டி ரைஸ், நார்த் நார்த் ஈஸ்ட் குசினா போறாங்க. அது இல்லாம காலைல சாப்பாடுமே நம்மள மாதிரி இவங்க இட்லி தோசை ஒருவேளை இப்படி
இங்க நான் இருக்க ஏரியால நார்த் ஈஸ்ட் அதிகமா இருக்கனால தெரியலையா என்னன்னு தெரியல. இட்லி தோசை சாப்பிடுறாங்க, பட் நாட் டு தட் மச் எக்ஸ்டெண்ட். ஒரு அங்கேயுமே ஒரு நார்த்தி வைப்பு கொண்டு வராங்க. வெறும் போண்டா மட்டும் சாப்பிடுறாங்க, வடை மட்டும் சாப்பிடுறாங்க. ஒரு இட்லி ஒரு வடை அப்படின்னு சாப்பிடுறாங்க. நம்மனா தட்டு தட்டா இட்லியை போட்டு அடிச்சு தள்ளுவோம். இங்க அந்த மாதிரி டுவர்ட்ஸ் ஆஃப்டர்நூன் லஞ்சும் லைக் நாட் மச் ஆஃப் அ மீல். இவங்க மீல்னாலே ஏதாச்சும் ஒன்று வெரைட்டி ரைஸ் அங்கங்க எங்கெங்க முடியுமோ அங்கங்க வெரைட்டி ரைஸ் உள்ள தள்ளிடுறானுங்க. அது வெரைட்டி ரைஸ் பரவாயில்லதான். அதுக்கு மேல நமக்கு அந்த சிங்கிள் டிஷ் ஆஃப் இது அப்படிங்கிற விஷயமே ஒண்ணு பிரியாணி மட்டும்தான். அதை தாண்டி மத்த எதுனாலுமே கொஞ்சம் எய் பிரதர் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஸோ அதனால பார்த்துட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்களேன், ஒரு வெஜ்ஜில இருந்து ஆரம்பிப்போம். வெஜ்ஜில் கல்யாண சாப்பாடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு நார்மலான நம்ம வீட்லயே ஒரு பூஜையோ ஏதோ ஒன்று போட்டாங்கன்னா, இப்போ நேத்து கூட ஏதோ என்ன சொல்லுவாங்க, அமாவாசையோ பௌர்ணமியோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் இருந்துச்சுன்னா லைக் ஆனா இன்சைடு இருக்க இந்த இதுங்கிறது ஃபீலிங்ஸுங்கிறத தாண்டி சாப்பாடு அப்படிங்கிறது ஆசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு தலவாழை இலைய போட்டு அதில் சோறு சோறு கொஞ்சம் அப்படியே நல்லா குழச்சி வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் என்ன வைப்பாங்க, புளிக்குழம்பு ஆஸ் யூஸ்வல். ஒரு புளிக்குழம்பு புளிக்குழம்பு முன்னாடி ஐயோ இருங்க, இலைய எட்டிக்ஸே நான் மறந்துட்டேன் பாருங்க. இலைய வச்சுட்டு இலைய தண்ணி தெளிச்சு முடிச்சுட்டு சைடில் உப்புக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல கூட்டு, அதுக்கடுத்து கொலன்னு ஒரு கூட்டு, அதுக்கடுத்து ஒரு உருளைக்கிழங்கு கம்பல்சரி உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு முட்டைகோஸ் பொரியல் ஆஸ் யூஸ்வல். அந்த முட்டைகோஸ் பொரியலுக்கு அடுத்து என்ன வைப்பானுங்க, ஒன்று பொடலங்காய் கூட்டு, இல்லை கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு கூட்டு. இந்த மாதிரி யூ திங்க் ஆஃப் 3 to 4 வெஜ் கூட்டு. அதுக்கடுத்து ஒரு அப்பளம், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு ஒரு பெரிய அப்பளம் வச்சதுக்கு அடுத்து அடுத்த சைடு ஆஃப் த இலை, அதாவது ரெண்டாவது சைடு ஆஃப் த இலை. இது எப்படி எப்படி பிரிச்சுக்கலாம், டாப் 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 கம்பார்ட்மெண்ட் ஆஃப் இலையில வந்து இதெல்லாம் இருக்கு. அடுத்து பாட்டம் கீழ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. கீழ் கம்பார்ட்மெண்ட்ல வந்து சோறு. சோறு போட்டதுக்கு அடுத்து சோத்தை என்ன பண்ணுவாங்க, நல்லா பெருசா போட்டாங்கன்னா ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து புளிக்குழம்பு அடிச்சு அந்த, அதாவது ஒரு சோறு போட்டோடனே அதை நம்ம என்ன பண்ணிடணும், 2 இல்ல 3 கம்பார்ட்மெண்டா டிவைட் பண்ணிடணும். ஒரே கம்பார்ட்மெண்ட்ல அடிச்சோம்னா ஃபுல்லா நம்ம இந்த பஃபேல சொல்ற மாதிரி தான், ஃபுல் எசன்ஸை நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சோறு போட்டுருவாங்க, பிரிக்கிறோம். பிரிச்சு அதில் ஃபர்ஸ்ட் புளிக்குழம்பு போட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணுன்னா அப்பா சுகமா இருக்கும். அடுத்து ஒரு பருப்பு, ஒரு நெய் ஊத்து, அதை லைட்டா உப்பை டச் பண்ணி அது ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டை முடிக்கிறோம். மூணாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு சாம்பார் வருவாரு. சாம்பார் டென்ட் சேஞ்ச், முக்காசி வெங்காய சாம்பார் வைப்பாங்க, இல்ல பூசணிக்காய் சாம்பார் வைப்பாங்க, இல்ல கத்திரிக்காய் சாம்பார். மோஸ்டா இந்த 3 கேட்டகரி தான். இது மாங்காய், இந்த மூணுக்குள்ளேயும் மாங்காய் வந்துருவாரு. தனியா மாங்காய் சாம்பார்னு இருக்குமான்னு தெரியல. ஸோ வச்சு அதையும் ஒரு நாக் அவுட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ரவுண்ட் ஆஃப் 4 அதையும் முடிஞ்சா 3ஆ டிவைட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு 3 ரவுண்டா கூட நீங்க 2ஆ கூட டிவைட் பண்ணிக்கலாம். அதுல போட்டோம்னா மோர் குழம்பு ஊற்றுவாங்க. மோர் குழம்பு சாப்பிட்டு அதுக்கு நடுவுலயே இந்த கேப்ல இந்த இந்த ஐட்டம்லாம், மேல இருக்க ஐட்டம்லாம் காலி ஆயிரும். அப்பளத்தை அடிச்சு நாக் அவுட் பண்ணதுல காலி ஆயிரும். அடாடா, முக்கியமான விஷயத்த மறந்துட்டேங்க, வடைங்க. உளுந்த வடையோ பருப்பு வடையோ அதுக்கு ஏற்ற சைஸ்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதையும் நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப மோர் குழம்பு முடிச்சதுக்கு அடுத்து ரசம், நல்ல திக்கான ஒரு ரசம், மிளகு ரசமோ தக்காளி ரசமோ. ஆஹ் அந்த டைம்ல உங்களோட ஹெல்த்தை பொறுத்து ரொம்ப சளிப்படுத்துதுன்னா ரொம்ப காரசாரமான ரசங்களை கேட்டு வாங்கி அதை ஒன்று ஊத்துறோமா, ஊத்தி அதை வலிச்சு அ- ஒரு ரசம் இலைய விட்டு கீழே வலியாம சாப்பிடுறதே ஒரு ஆர்ட்டுங்க. அத ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் நான் தட்டுல தானே சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த இதுல இலையில போட்டோன்னே ஊத்து ஒரு குடி குடிச்சிடலாம்னு பார்த்தா அது பாட்டுக்கு ஆறு மாதிரி ஓட. அதுக்கு சோறு ஏன் எக்ஸ்ட்ரா சோறு வாங்கி வச்சிருக்குன்னா, அந்த ரசம் இலைய விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு அணைக்கட்டுறதுக்குன்னு தனியா ஒரு இது போட வேண்டியதா போயிருச்சு. சரி அப்படின்ட்டு ரசத்தை அடிச்சு முடிச்சதுக்கு ஃபைனல் கடைசியா தான் இருந்தாரு விநாயகங்கிற மாதிரி மோர். மோரோ தயிரோ வாட் எவர் இட் இஸ். போகும்போதே பசிக்குது, அதனாலதான் நைட்டு பண்ணல, காலைல பண்ணேன். அப்ப
தயிர் தயிர் வச்சு அதுல உப்பை போட்டு அதோட தான் ஃபைனல். அதனால கூட்டிக்கிட்டு இந்த முக்காசி தயிர் இருக்கப்போ ஒண்ணு உருளைக்கிழங்கு ஆல்சோ குட். ஊறுகாய் வைப்பாங்க, அதையும் மறந்துட்டு. இந்த ஊர்ல அது இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. ஹைதராபாத்ல பொறுத்த வரைக்கும் சாப்பாடுல ஊறுகாய் போட்டே தனியா சாப்பாடு சாப்பிடுறாங்க, என்னன்னு தெரியல. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. நம்ம அதெல்லாம் பெருசா ட்ரை பண்ணல. சரி, நம்ம டாபிக் வரும். நல்லா தயிர் போட்டு ஊறுகாய், அப்புறம் அது கூட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு, அது கிட்டத்தட்ட இந்த டேங்க் கிளீனர்பாங்களா, அது மாதிரிதான். மோர் போட்டோம்னா நம்ம வந்து இலை கிளீனர், இலைய ஃபுல்லா கிளீன் பண்ணி இலையில இருக்க எல்லா இதையும் எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிச்சோம்னா பாப்பா இதுக்கே ஒரு தேவ சுகம் இருக்கும். இதுக்கு நடுவுல 2 ரவுண்டுங்கிறது 3 ரவுண்டாகவும் இருக்கலாம், 4 ரவுண்டாகவும் இருக்கலாம். அது வந்து அந்த என்னென்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. சரியா, இதெல்லாம் முடிச்சதுக்கு அடுத்து கடைசியா பாயாசம், பால் பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், வாட் எல்ஸ் பாயாசம், திடீர்னு இந்த என்னன்னு வெள்ளத்துல பாயாசம், ஒவ்வொரு கலர்ல ஏதோ ஒரு பாயாசங்க, பாயாசத்தை போடுவாங்க. நான் நாட் அ ஃபேன் ஆஃப் பாயாசத்துல அப்பளத்தை அடிச்சு நொறுக்கி போட்டு சாப்பிடுறது. பட் சம்டைம்ஸ் பாயசத்துல அப்பளத்தை அடிச்சு நொறுக்குவானுங்க. கேரளா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, ஒன்று என்னமோ நாங்கள் பாயசத்துல வாழைப்பழத்தை புழிஞ்சு போட்டு அதை ஒரு வலிச்சு ஒரு நாக் அவுட் பண்ணுவானுங்க. ஸோ பாயசம் காய்ஸ் as usual. பாயசம்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த இலைய மூடிட்டு போனோம்னா ஆஹ், ஒரு கம்ப்ளீட் வெஜ் மீல் பேக்கேஜோட சொல்லுங்க. நமக்கு எனக்கு நான் ஒரு 365 நாள்னா அந்த 365 நாள்ல 365 நாளும் நான்வெஜ் கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி கேட்டகரி நானு. அதனால இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சொல்லுவேன், நான்வெஜ்ஜை தாண்டி வெஜ்ஜு மேல ஒரு ஆசை வரணும் அப்படின்னா இது மாதிரி. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் காசஸ். ஏன்னா எனக்கு எனக்குமே மோஸ்டா வெஜ், எனக்கு வெஜ் நான்வெஜ் அந்த மாதிரி பிரச்சனைனா நான்வெஜ் கண்டிப்பா அட்லீஸ்ட் சொல்லுவாங்கல்ல, ஏதோ பழைய சோறா இருந்தாலும் ஒரு சைட்ல ஒரு கருவாடு வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஒரு இதுலதான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வெஜ் இந்த மீல்ஸ் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அங்கிட்டு இங்கிட்டு டங்கு டங்குன்னு ஆடிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா நல்ல நல்ல தூக்கம். அந்த ஒரு லீவுக்கான ஒரு டெஃபினிஷனே கொடுக்கறது என்னன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். அந்த அந்த சாப்பாடோட எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதுதான் அந்த லீவோட எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனலான ஃபீல். இதே அப்படியே நான்வெஜ், நான்வெஜ் வந்து நான் 2 கேட்டகரி கூட வைப்பேன். இது வந்து நார்மலான ஒரு விருந்து சாப்பாடு அப்படிங்கிறத தாண்டி நான்வெஜ்ல ரெண்டு. ஒண்ணு திருவிழா அந்த டைம்ல வைப்பானுங்களா, அது ஒரு நான்வெஜ் மீல்ஸ். நான்வெஜ் மீல்ஸ் கண்ணாப்பின்னு இருக்கு. ஆனா ஸ்பெஷலா எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு ரெஸ்டாரண்ட் வீடு அப்படிங்கிற, ரெஸ்டாரண்ட் வீடுன்னு வச்சுக்கலாம். வீடு ஒரு வீட்ல ஒரு ஃபங்க்ஷனோ திருவிழாவோ ஏதோனா அங்க எப்படி வைக்கிறது, அதோட இதுவுமே நல்லா இருக்கும். அது இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய போனேன், நிறைய இடத்துல சாப்பிட்டேன். லைக் ஆனா என் மனசுல அப்படியே அப்படின்னு ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு கிளிங் பண்ணிக்கிட்டு தொங்கினே இருக்க ஒரு விஷயம்னா இதுதான். என்னது, இங்க சென்னையில இருக்கப்போ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு வருவோம். வீடு, இப்ப வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன், மொட்டை அடிக்கிறாங்க, காது குத்து, இது போன்ற இதர விழாக்கள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அதே மாதிரி நல்ல பெருசா பெரிய நான் வெஜ்ஜை விட நான்வெஜ் இருக்கிறதுனால பெரிய இலை வச்சுக்கலாம். நல்ல தலவாழை இலை எடுத்து வச்சுட்டு சேம் உப்பு, ஃபர்ஸ்ட் ஒரு வெஜ்ஜு கூட்டு. அது எங்க வீட்ல என்னன்னே தெரியாது, ஒரு வெஜ்ஜு கூட்டு சும்மா வச்சிருவாங்க. முட்டைக்கோசோ உருளைக்கிழங்கோ இல்ல இந்த கேரட் பீன்ஸ் போட்டு ஏதாச்சும் ஒரு வெஜ்ஜு கூட்டு அது வச்சிடணும். அது வைக்கலன்னா கொலக்குத்தாயிரம் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. அடுத்து வருவாரு எங்க ஃபேமிலியோட பெரிய இது. ஃபேமிலிங்கிறத தாண்டி எங்க அப்பாவுக்கு எங்க எங்க அம்மா ஜாயிண்ட் ஃபேமிலி, அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி இது அப்படிங்கறத தாண்டி எங்க அப்பாவுக்குன்னு ஒரு பர்சனல் ஃபேவரட்னா குடல். அதனால குடல் தான் ஃபர்ஸ்ட். குடல், நெக்ஸ்ட் போட்டி, நெக்ஸ்ட் ரத்தம், நெக்ஸ்ட் மூளை. இருங்க, ஆடு முடிச்சா ஆடு முடிஞ்சதுக்கு அடுத்து சிக்கன்ல ஒரு பெப்பர் ஃப்ரை வைப்பாங்க, சிக்கன் பொரிச்சது வைப்பாங்க. அடுத்து சிக்கன்ல அந்த செமி கிரேவிங்குள்ள நல்லா ட்ரையா கிரேவி மாதிரியா என்னன்னு தெரியாது, நல்லா தெக்கா ஒரு கூட்டு, ஆஹ் கூட்டு கைண்ட் ஆஃப் திங் தான் அதுவுமே. அது வச்சுட்டு அப்புறம் அன்றாடம் பணியான முட்டையை ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு அடுத்துதான் இலைய போட்டோமா. போட்டோம்னா அந்த டைம்
மீன் சீசனா தான் வீடு வாழ்வாங்க. இப்ப நான் சொல்லுவேன் ஆல் கைண்ட் ஆஃப் சீசன், ஆல் ஒரு ஒரு ஐடியலான வீட்டு ஆல் ஆல் நான்வெஜ் மீல் சாப்பிட்றோன்னு. அப்ப ஃபர்ஸ்ட் சோறு சோறு போட்டோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னன்னா கருவாடு பொரிச்சு வச்சிருப்பாங்க. கருவாடு கருவாடு பொரிச்சு வச்சிருப்பாங்க. அது இல்லாம தேர் சம்திங் கால் மாசிம்பாங்க. மாசி மீன்னு ஒரு மீன் இருக்கும். அதை உடைச்சு அது பொடி மாதிரி பருப்பு பொடி மாதிரி பொடியாக்கி வச்சிருப்பாங்க. அதுவுமே சூப்பரா இருக்கும். ஸோ இதுல ரவுண்டு 4 ரவுண்டு கண்ணாப்பின்னான்னு போகும். அதனால கணக்கே இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சோறு ரெண்டா பிரிச்சுடுவோம். மீன் குழம்பு வச்சிருவாங்க. மீன் குழம்பு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்க டைம்லயே அப்புறம் இந்த சிக்கனு இது அதுன்னு சைட்ல இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 ரவுண்டு ஆயிரும். இதெல்லாம் முடிச்சிட்டு சரி மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் பொறுமையா இருப்போம், அவசரப்படுறேன். ஃபர்ஸ்ட் சோறு போட்டாங்க, ரெண்டா டிவைட் பண்றேன். மீன் குழம்பு ஊத்திடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மட்டன் இதெல்லாம் தோடுறதுக்கு முன்னாடி மீன் தான் அல்டிமேட்டான ஆளு. மீன் எப்படி 2 மீன் குழம்பு வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு வச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்க டைம்லயே லைவா ஃபிஷ் பொரிச்சு கொண்டு வந்து டபால் டபால்னு ஒருத்தர் இலைக்கு வந்துட்டு இருக்கும். அதையும் எடுத்து நாக் அவுட் பண்ணி முடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரவுண்ட் 1 முடிஞ்சு. ரவுண்ட் டூ வரப்ப வில வழக்கம் போல கறி குழம்பு ஃபர்ஸ்ட் ஊற்றுவாங்க. அதை எடுத்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்க டைம் முடிச்சுட்டு ரவுண்டு 2 முடிஞ்சு ரவுண்டு 3 மட்டன் குழம்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இந்த டாப்ல இருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கே ரவுண்டு 3 ரவுண்டு 4 ரவுண்டு 5 முடிஞ்சிடும். ரவுண்டு 6 வரப்ப மட்டன் குழம்பை எடுத்து உள்ள அதையும் போட்டு டபாக் டபாக் டபாக்னு அடிச்சு நாக் அவுட் பண்ணி இலைய இது பண்ணோம்னா அடுத்ததா ஆறாவதா ஒரு சாதம். ஆறாவது சாதம் போடுறப்ப அதுலதான் நம்ம சாப்பிட்ட எல்லாத்துக்கான டைஜஷன். அது அந்த ஒரு விஷயத்துல எனக்கு தெரியல, நம்ம மீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். என்ன கனவு கடைசியில இந்த டைஜஸ்டிவ்க்காக ஒரு சூப்புங்கிறது முன்னாடி தராம நம்ம தலைவன் கடைசியா தருவாங்கிற மாதிரிதான். ரசம் நல்ல காரம்பா மிளகு ரசம், தக்காளி கிக்காளி அதெல்லாம் கிடையாது, மிளகு ரசம் தான் போட்டு அடிச்சு அதை உள்ள இறக்கணும்னா உள்ள சளி கிளி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அடிச்சுது. மிஸ் பண்ண விஷயம் இப்பதாங்க ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு மீன் குழம்பு போட்டு சாப்பிடுவோமா, அதை ரெண்டா பிரிச்சு தருவோம்ல. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நண்டு 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 குழம்பு ஊத்துவோம். அதுவே ஆல்ரெடி ரசம் மாதிரி தான் இருக்கும். நண்டு குழம்பு சாப்பிடுவோம். அடுத்து பிரானு, சொல்ல முடியாத ஒரு ஒரு பேரானந்தமான ஒரு சாப்பாடு. அது அப்ப சரி ரசம். கடைசியா ஆறாவது ரவுண்டு ரசம். நல்லா அட்டியா ஒரு ரசத்தை முடிச்சுட்டு அப்புறம் கண்ணு கிண்ணு மூக்கு எல்லா நவத்வாரங்கள்ல இருந்தும் தண்ணி வலியும். அந்த அளவு காரமா இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அடுத்து ஒரு தயிர் வரும். அந்த தயிரை போட்டு அடிச்சோம்னா அப்பா வயிறே சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு ஆகும். அதை தாண்டியும் எங்க வீட்டுல காரமா வைப்பானுங்க, அது வேற விஷயம். கருணை கொடுறனுங்க. அப்பா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இலைய டிஸ்போஸ் இலைய வீட்டுல நாய் இருக்குதுன்னு இப்ப எலும்புகள் எல்லாம் வெஜ் சாப்பாடுல கூட குப்பையை தூக்கி எங்கேயும் போடணும், குப்பை தொட்டில தான் போட முடியும். நான்வெஜ் சாப்பாடுல வலிச்சு தலைவா இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு நாய் நம்ம நண்பருக்கு போட்டுட்டு இலைய மடிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்தலாம் அவுட்டிங்கான சான்ஸுகளே கிடையாது. வீட்டுல போய் ஒரு ஸ்வீட் ஏதாச்சும் இருக்கும். ஒரு ஸ்வீட் இருக்கோ இல்ல வாங்குறாங்களோ. நான் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்போம், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. இப்போ ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்றது இல்லை. ஸோ பீடாக்களோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு போய் படுத்தோம்னா அன்னைய நாள் அதோட பெஸ்டா இருக்காது நண்பர்களே. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த இது ஹோட்டலு, அந்த ரீசெண்டாக ஹோட்டலு பார்த்தாலே பெஸ்ட். ஏன்னா ஒரு மீல்ஸ் அங்கே 350 அனுமோ 375 நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம சைடு மீல்ஸ் ப்ளஸ் சைடு என்ன சைடு வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படின்னா ஒரு மிக்ஸ்டு மீல், வெஜ் மீல் மாதிரி இருக்க நான்வெஜ் எல்லாமே இருக்கும் அதில். அது நம்ம ஒரு செம்ம பசியில போனோம்னா கட்டுறதுக்கு பயங்கரமான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு மீல் காம்போ தான் அது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வழக்கமா 2-3 தடவை போனப்பயும் ஃபர்ஸ்ட் டைமு சிக்கன் சுக்கா ஒன்று, பள்ளிப்பாளையம், அடுத்து போன்லெஸ் சிக்கன் என்னமோ ஒரு இது, எல்லாம் சிக்கன் தான் சைடு. அது என்ன பண்ணுவாங்க, சின்ன தொன்னையில் அந்த புளியோதரை தொன்னை இருக்குங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன, ரொம்ப சின்னதில் இந்த அளவுக்கு பெரிய திண்ணையில் தொன்னையில் கொண்டு வந்து வச்சிருவாங்க. அது வச்சுட்டு அதுக்கு அடுத்து கூட்டு 2 கூட்டு, அப்புறம் கருவாடு பொரிச்சது வச்சிருவாங்க, அடுத்து நெத்திலி மீன் பொரிச்சு வச்சிருவாங்க, அப்புறம் இந்த சொன்னல மாசி, இங்கேயுமே மாசி வச்சிருப்பாங்க. மாசி இவங்க வந்து என்ன கருவாடு தொக்க, கருவாடு என்னமோ சொல்லுவாங்க, அரைச்சதா என்னமோ அது வைப்பாங்க.
பேரா முக்கியம், சோறு தாண்டா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. சரியா, அப்ப அது வச்சிருவானுங்க. அதுக்கடுத்து திருப்பி வழக்கம் போலதான் இங்கேயுமே. இங்க வந்து ஒரு லைன்ல தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு, ஆஹ் அடுத்து கருவாடு குழம்பு, அடுத்து பிரான் குழம்பு, அடுத்து நாட்டுக்கோழி குழம்பு, அடுத்து கோழி குழம்பு, அதுக்கடுத்து மட்டனு. மட்டனுக்கு அடுத்து தனியா மட்டன்லயே ஒரு 3 4 குழம்பு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பானுங்க. தம்பி சாம்பார், சாம்பார், சாம்பார் முடிச்சிட்டு ரசம், ரசம் முடிச்சிட்டு தயிர், தயிர் முடிச்சதுக்கு அடுத்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அடுத்து ஒரு ஸ்வீட். இவனுங்களே இந்த ஒரு கருப்பட்டி பணியாரம் மாதிரி என்னமோ ஒண்ணு இருக்கும். பணியாரம் இல்ல, வேற ஏதோ கருப்பட்டியில ஏதோ செஞ்சிருப்பாங்க, வைப்பானுங்க. அதையும் சாப்பிட்டு அப்பா எந்திரிச்ச அந்த இதுல இருந்து வரதுக்கு மனசே வராது. நல்ல பனீர் சோடா கிண்ணி சோடா இது வேணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் எங்க குடிக்கிறது. ஆஹ் தாங்க. இது போல இப்ப மீல்ஸ பத்தி சொன்னோடனே வயிறுலாம் தட 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 கிடு 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 கிடுங்குது. பிரியாணி சார் எமோஷன் தான். ஞாபகம் 320 நாள் பிரியாணி கொடுத்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன். ஆனா அந்த மீல்ஸ் தர சாட்டிஸ்ஃபேக்ஷன் மத்த எந்த வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அந்த ஒரு மீல்ஸ் ஒரு மல்டிபிள் திங்ஸை எப்படி எடுத்து உள்ள போட்டு அடிச்சு நவுத்தி ஒரு காம்போ மேக் பண்ணி உள்ள தள்ளுறதோட சுகமே தனி. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஏன்னா விட்ராவல் சிம்டம்ஸ் இருக்க டைம்ல இந்த மாதிரி ரேண்ட் பண்ணியாச்சும் இது பண்ணிக்கலாம் காலைல. அதனால பிரச்சனை இல்லை. 11 மணி 12 மணிக்கு மேல ஒரு நல்ல பசி எடுத்துச்சுன்னா ஏதாச்சும் மீல்ஸ் சாப்பிட முடியாது, ஏதாச்சும் சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ திஸ் இஸ் எஃபெக்டிவ்லி மை பிளான். அதனால தான். ஓ அண்ட் ஹைதராபாத்துகளில் மழைக்காலம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா வானம் மிச்சிட்டு தான் இருக்கு, மழை இன்னும் பெய்யல. அப்பார்ட் ஃப்ரம் திட் சம்திங் சம் வாட் ஆல் திங்ஸ் நான் என்ன பண்ணேன் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தா, ஆஹ் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன். ஆ ஏ ஸ்டார்டே இதை வச்சுதான் பண்ணுன்னு நினைச்சேன். வழக்கம் போல மறதி நம் தேசியவாதி மாதிரி மறந்துட்டேன். என்னன்னா, சிறு வயதிகளில் அப்பா சட்டையை போட்டு கொண்டு வந்தால் என்னடா தாத்தா மாதிரி வேற அது இது. அடுத்து அந்த சூரிய வம்சம் சரத்குமார் படமா வானத்தை போல படத்துல அவங்க தச்சு கொடுப்பாரு அந்த சட்டையெல்லாம். பார்த்தா அது அது மாதிரிதான் எங்க வீட்லயும் முக்காசி சட்டை தச்சு தருவாங்க. கேட்டா நீ பேலாயிருப்பா அப்படின்ட்டு. அந்த சட்டையெல்லாம் போட்டு போனா கேவலமா சிரிப்பானுங்க. அது இல்லாம நமக்கே கேவலமா இருக்குங்கிற காலம் போய் இப்போ ஓவர்சைஸ் டிஷர்ட் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்காருங்க. அதனால கைஸ் வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் ஓவர்சைஸ் டிஷர்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கு தான் இவ்வளவு பில்டப். ஆமா, முடியல. அப்பார்ட் ஃப்ரம் இட் டு வாட் 2ஆம் தேதி, ஆமா திங்கட்கிழமை நாளை முதல் ஸ்விம்மிங் கிளாஸ் போக போறேன். அது ஒரு ரொம்ப நாளா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. என்னன்னா, நான் பசங்க எங்கனாலும் போவேன். நான் இருந்ததுமே மோஸ்டா நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒரு ஹவு டு டெல் சொல்ல சோனட் ஆயிடுறேன் கைஸ். என்னன்னே தெரியல, காலங்கத்தாலே சோனட் ஆகுறேன். பறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு கடற்கரை இந்திய பகுதி, ஒரு மலை மேடுகளில் ஆற்றங்கரை ஒட்டிய பகுதி, அப்படி இப்படின்ட்டு இருக்க பகுதிகள். அதனால பாய்ஸ் யார் கூட எங்கேயாவது போனோம்னா அவனுக்கு பிறகு டவால்னு குதிச்சு உள்ள நீந்த ஆரம்பிச்சிடுவானுங்க. நம்ம குதிச்சோம்னா அப்பதான் கொத்தோடு குழலாட ஆட ஆட அந்த மாதிரி. அது ஒரு விஜய் படம், முடிஞ்சா பாருங்க. அதுல வர ஜோக்ல மாதிரி கரையிலேயே நின்று டான்ஸ் ஆட வேண்டியதா இருக்கும். அது இல்லாம மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்குமே ரொம்ப ஆசை இருக்கு ஸ்விம்மிங் இது பண்ணுன்ட்டு. ஆனா ஹாஸ்டலு அது இல்லாம எங்க வீட்டுல இருக்கவங்க தண்ணியில கண்ட போகாத. அதெல்லாம் பிரேக் பண்ணி இந்த வருஷம் தான் சரி, இந்த வருஷம் தான் நமக்கு அப்படின்னு இருக்கு போல அப்படின்ட்டு ஸ்விம்மிங்க்கு என்ரோல் பண்ணியாச்சு. வெற்றிகரமா நண்பர்களே, நாளையில இருந்து ஸ்விம்மிங் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இட் வாட் குட். அடுத்து இந்த சொன்னேன்ல, இந்த கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவ்னஸ் தெரியுது. வெரி குட். குட் தட். ஒரு சில டைம் மேல நம்ம உடம்பு பார்த்துக்காம விட்டோம்னா உடம்பு அது நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்க சுத்தமா செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு விஷயமே வரமாட்டேங்குது கைஸ். ஸோ
அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஃபெக்டிவ் மெஷர்ஸ் பார்ப்போம் எவ்வளோ நாள் நீடிக்குதுன்ட்டு. நல்லா ரொம்ப நாள் நீடிச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதான். தட்ஸ் இட் ஃபார் டுடே. எபிசோட் 2.4 நினைக்கிறேன். 2.4 போன எபிசோடு தப்பா சொல்லியிருக்கேன் போல, என்னன்னே தெரியல. சரி 2.4 2.5 எடிட் பண்றப்பதான் பார்க்கணும். எபிசோடுக்கு பேர் வச்சிருவோம். பேரு சோறுன்னே பேர் வைப்போம். என்ன ஆகும்? சோறு. எபிசோட் நேம் சோறு. தட்ஸ் இட் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் வீக் வரேன். பை. சி யூ. ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன்னா கொஞ்சமாச்சும் தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். ஓகே, பை.